சாயிராம். வாழ்க்கையில் நம் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம் இலக்கை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு ஓட வேண்டும். யார் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்காமல், அவர்களை கவனிக்காமல் நம் இலக்கை மட்டுமே கவனத்தில் வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கலாம். பிரம்மாண்ட வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, பூரிப்படைய போகிறாய் என் பிரியமே. ஒரே ஒரு முறை இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக பூரிப்பு சந்தோஷம் உன் முகத்தில் தெரியும். இது அப்பாவின் உத்தரவு, கட்டளை என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் கேட்டுவிட்டு சென்றுவிடு, பின் நீதான் வருத்தப்படுவாய். என் அன்பு பிரியமே, தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அதுதான் ஆரம்பம் என்பதை புரிந்து கொள். நீ வாழும் இடம் முக்கியமே அல்ல என் பிரியமே, நீ எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ வாழும் விதம்தான் முக்கியம். உன்னுடைய வாழ்வை உனக்கு பிடித்தது போல நீயே மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வை மாற்ற உன்னால் மட்டும் முடியும், உன்னால் மட்டுமே முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை செய்ய வேறு யாராவது வருவார்கள் என்று மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்காதே என் பிரியமே. என்ன செய்தாலும் உன்னை யாருமே கவனிக்கவில்லை என்றும், உன்னை யாரும் பாராட்டவில்லையே என்றும் கலங்கி நிற்காதே. உன்னுடைய தகுதிகள் உயரும் பொழுது நீ அனைவராலும் கவனிக்கப்படுவாய், பாராட்டவும் செய்வார்கள். எப்பொழுதும் உன் கடமையிலிருந்து விலகாமல் உழைத்து கொண்டே இரு என் பிரியமே, விலகாமல் உழைத்து கொண்டே இரு. உன் கூடவே இருந்து உன்னுடைய வளர்ச்சியை சில பேர் தடுக்கவும் நினைப்பார்கள். சில பேர் எங்கோ இருந்து கொண்டு உன்னுடைய முன்னேற்றத்திற்கு உதவியும் செய்வார்கள். ஆம் என் பிரியமே, ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. எங்கும் எதற்காகவும் யாருக்காகவும் தேங்கி மட்டும் நின்று விடாதே என் பிரியமே, தேங்கி நின்று விடாதே. என் அன்பு பிரியமே, தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். அது வெற்றிக்கான ஆரம்பம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு அதற்கான தகுதிகளை முதலில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். ஆம் என் பிரியமே, அதற்கான தகுதிகளை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தகுதிகளை அடைவதற்கான முயற்சியையும் நீதான் செய்ய வேண்டும். அதை எவ்வளவு விரைவாக செய்கிறாயோ அந்த அளவிற்கு நீ வெற்றிகளை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. என் அன்பு பிரியமே, மற்றவர்களுக்கு உதாரணம் காட்டுவது மிக மிக எளிது. ஆனால் அதை எல்லோரும் மறந்துவிடத்தான் செய்வார்கள். உதாரணமாய் வாழ்ந்து காட்டுவது மிக மிக கடினமான செயல். ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதில்தான் உன்னுடைய சாதனையே அடங்கியிருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று நீ நினைப்பதும், எதுவும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நீ நினைப்பதும் உன்னை முடமாக்கும் சிந்தனைகள் என் பிரியமே. அந்த சிந்தனைகள் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய சிந்தனைகளால் உன்னை நீயே முடமாக்கி விடாதே என் பிரியமே. தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது வெற்றிக்கான ஆரம்பம் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, அது வெற்றிக்கான ஆரம்பம். வரலாறு என்பது வெற்றி பெற்றவர்களை மட்டுமே பதிவு செய்து வைத்திருக்கிறது. தோற்றவர்களை கூட சில இடங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறது தான் வரலாறு. ஆம் என் பிரியமே, ஆனால் முயற்சியே செய்யாதவர்களை ஒருபோதும் பதிவு செய்வதே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. உன்னில்
பலரும் வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளே அழுது கொண்டும் தான் இருக்கிறார்கள். நன்றாக வாழ்வது போல் பாவை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதன் பெயர் நடிப்பு அல்ல என்றியமே, அதன் பெயர் நடிப்பு அல்ல. இன்னும் இழந்து விடாத உன்னுடைய நம்பிக்கையின் உச்சம்தான் அந்த நடிப்பு. இழந்து விடாத நம்பிக்கையின் உச்சம்தான் அந்த நடிப்பு. ஆம் என்றியமே, வாழ்க்கையில் அவமானங்களை எதிர்கொண்ட பிறகு கற்றுக்கொண்ட பாடங்கள் எதுவுமே அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை என்பதை புரிந்து கொள். விரும்பி கேட்டாலும் வென்றவர்கள் அவர்களின் வெற்றிக்கான ரகசியங்கள் எதையுமே சொல்வதே இல்லை, விளக்குவதும் இல்லை. தோற்றவர்களின் விளக்கங்களை யாரும் விரும்புவதும் அல்ல. நீ பேசுவதை இந்த உலகமே கேட்க வேண்டுமென்றால் முதலில் நீ ஜெயிக்க வேண்டும், முதலில் வெற்றி பெற வேண்டும், முதலில் வென்று காட்ட வேண்டும். ஆரம்பத்தில் எந்த ஒரு காரியமும் சாத்தியமில்லாதது போலத்தான் தோன்றும். அதை செய்து முடிக்கப்படும் வரை எல்லாம் சாத்தியமில்லாதது போலத்தான் தோன்றும். நீ உன்னுடைய பாதையில் போய்கொண்டே இரு. உன்னை விமர்சிப்பவர்களை அப்படியே விட்டுவிடு. அவர்கள் எந்த பாதையிலும் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். பேசுவது அவர்களுடைய வேலை, உனக்கானதை செய்வது உன்னுடைய வேலை என்று நினைத்து கொண்டு நகர்ந்து கொண்டே இரு. மற்றவர்களின் சொற்களுக்கு ஒருபோதும் செவிசாய்த்து விடாதே என்றியமே, ஒருபோதும் செவிசாய்த்து விடாதே. உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு முன்பாக முடித்து காட்டி அவர்களுக்கு அந்த ஒரு தக்க பதிலை கொடுப்பதுதான் உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டும் என்றியமே. அதை விட்டுவிட்டு அவர்களின் பேச்சை கேட்டு நம்மால் முடியாது போலும் என்று நினைத்து அப்படியே நகர்ந்து விடுவது மிக மிக தவறான செயல். நீ உன்னுடைய இலக்குகளை இன்னும் உறுதியாக எட்ட முடியும் என்பதை மறந்து விடாதே என்றியமே, மறந்து விடாதே. நீ எப்பொழுதும் நீயாகவே இரு. உன்னுடைய தனித்துவம்தான் உன்னுடைய அடையாளம், உன்னுடைய தனித்துவம்தான் உன்னுடைய அடையாளம். இன்னும் நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே என்றியமே. அடுத்த வருடத்தை காட்டிலும் இந்த நொடி விலை மதிப்பற்றது என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. நாளை செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதே. இந்த நொடி நீ தவறவிடும் ஒவ்வொரு கணமும் உனக்கு வெற்றியை இழக்க செய்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க விடாது என்றியமே. இரண்டையும் உதறி தள்ளிவிடு. தைரியமும் தன்னம்பிக்கையுமே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் உன்னிடத்திலிருந்து விட்டால், அந்த திறமை உன்னிடத்திலிருந்து விட்டால் முன்னேற்றத்திற்கான வாயுக்கதவுகள் எப்பொழுதும் உனக்காகவே திறந்து இருக்கும், எப்பொழுதும் உனக்காகவே திறந்தே இருக்கும். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாய் வாழ்வது என்பது மிக மிக சிறந்தது என்றியமே. அது உன்னுடைய வாழ்வையே பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். அச்சத்தை விட்டுவிடு, நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை தீர்வு காண வேண்டிய புதிர்தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். நீ முன்னேறி செல்வதற்கு தேவையான ஊக்கம் உன் கடந்த கால வழிகளில் இருக்கிறது. அப்படி ஏதும் இல்லை என்றால் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். உன்னால் முடிந்தவரை உன் வேலைகளை இன்றே நன்றாக செய். அப்போதுதான் நாளை அதைவிட நன்றாக செய்யும் ஆற்றலை நீ பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கை என்பது மிக மிக குறுகியதுதான். எனவே அதை சந்தோஷமாகவும் மிக சிறப்பாகவும் வாழ்ந்து காட்டு. ஆம் என் குழந்தா, நடுவில் கோபம், பயம், நம்பிக்கையில்லா தன்மை இதை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. நினைவுகள் என்பது இனிமையானதுதான். அவற்றை சேகரித்து வைத்து கொள்ள கற்றுக்கொள்.
அது நல்லதாக இருந்தால் சேகரித்து வைத்துக்கொள், தீயதாக இருந்தால் அப்பொழுதே அந்த நொடியே விட்டுவிடு. ஏனென்றால் மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கும். தீயதை நினைக்கும் பொழுது அதை உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க உதவவே உதவாது. உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு. சிலருக்கு மன்னிப்பை கூட ஓரிரு முறைதான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு முறையும் கொடுக்கும் பொழுது நீ ஒரு குற்றவாளியை உருவாக்குகிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. செய்யும் வேலையை நீ செய்யும் வேலையை உனக்கு பிடித்த மாதிரி முழு மனதோடு செய்ய பழகு. முழு மனதோடு செய்துவிடு. வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் அனுபவம் நிம்மதியும் உனக்கு தானாகவே கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது என் பிரியமே. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன்னால் அந்த வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய சிந்தனை சரியானதாக இருந்தால், மிக சரியானதாக இருந்தால் உன்னுடைய வாழ்வும் பிரம்மாண்டமாக மாறும். பிரம்மாண்டமாக மாற்றத்திற்கான வழியை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நிச்சயமான நல் மாற்றங்கள் நிகழும், நடக்கும், நிகழ்ந்தே தீரும் என்ற நம்பிக்கை உன் மனதில் அதிகமாக இருந்தால், உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் அதிகமாக இருந்தால், நீ முடியாது நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் வழி நடத்தி காட்டுவேன். நான் உனக்காகவே செய்து காட்டுவேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நீ நினைக்காத அனைத்தையும் நான் உனக்காகவே நடத்தி காட்டுவேன். அப்பா இருக்கிறேன். உனக்கே அது புரிகிறது. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது தானே? இந்த உலகத்தில் எது மாறினாலும் மாறாவிட்டாலும், எது நகன்றாலும், எது உன்னை விட்டு விலகினாலும், உன் அப்பாவாகிய இந்த துவாரகா மாயியின் உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னை விட்டு அகலமாட்டேன், உன்னை விட்டு நீங்க மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் சாயி சாயி என்று உன் அப்பாவின் நாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் வாயால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உன்னை கடிந்து பேசவும் முடியாது. உனக்கு தேவையானது அனைத்தையும் எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் யோசித்து யோசித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது சாயி என்று என்னிடம் வந்து நீ சரணடைந்தாயோ, என்னிடம் வந்து அனைத்தையும் சொல்லிவிட்டாயோ, அந்த நொடியிலிருந்து உனக்கு தேவையானதை அனைத்தையும், உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நான் வாரி வாரி வழங்கி கொண்டுதான் இருப்பேன் பிள்ளையே. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. இதுதான் நம் வாழ்வில் நடக்கும், இப்படித்தான் நம் வாழ்வு இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பதை ஒரே நொடியில் மாற்றியமைக்கும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவேன். உனக்கான புதிய வழியை உருவாக்கியே தீருவேன் என்று நான் சத்திய வாக்கு உனக்கு கொடுக்கிறேன். என் வாக்கு என்றுமே தவறியதே இல்லை. உனக்கு ஒரு நல்ல செய்தியை, மிகப்பெரிய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ போராடும் விஷயத்தை ஒரு அதிசயத்தில் முடிப்பதற்காக நான் அத்தனை வழிகளையும் தேடி தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வருங்காலத்தை நல்ல முறையில் நான் உருவாக்கி தருகிறேன் குழந்தையே. ஆம் பிள்ளையே, மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படத்தான் போகிறது. உன் விதி மாறும் தருவாயில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். உன் கஷ்டகால விதியை மாற்றி எழுத உன் சாயப்பா நான் தீர்மானம் செய்துவிட்டேன். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அது உன் கண்களுக்கு தெரியும்படியே எல்லாமே மாறும். உன் விதியை
நான் மாற்றி எழுதுகிறேன் பிள்ளையே. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். தீர்க்கமாக முடிவை எடுத்துவிடு. உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ எல்லாமே கூடிய விரைவில் உனக்கு சாதகமாக நடக்கும்படி, நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் உடைந்து விடாமல் இரு. நீ புலம்பிய நாட்கள் எல்லாமே போதும். நீ புலம்பியது அனைத்துமே போதும். உன் புலம்பலெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இன்றே அதற்கான அறிகுறியெல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக தெரியும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரும். எந்த ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீ உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாயோ, சொல்லிக் கொண்டே இருக்கிறாயோ, அந்த வார்த்தை உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தேறும். இதுதான் இயற்கையின் விதி. எனவே நல்லதை சொல்லிக்கொண்டே இரு, நல்லதை பேசிக்கொண்டே இரு, நல்லதையே சிந்தனை செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்லது இருக்குமாறி பார்த்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே எப்பொழுதுமே வெற்றி ஜெயம், வெற்றி ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போலவே, நீ சொல்வது போலவே எல்லாமே உன்னை சுற்றி வெற்றிகரமாகவே முடியும். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அந்த கனவை நினைவாக்க வழியும் உனக்கு தெரியும். கனவு காண்பது மட்டுமே உன் வேலையல்ல, அந்த கனவை நினைவாக்கும் வேலையும் உன் கையில்தான் இருக்கிறது. எது நடந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும் உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தும். 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கீழே தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்காலத்திற்கான மாற்றத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். நல்ல மாற்றம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நழுவவிட்ட வாய்ப்பு மீண்டும் உனக்கே கிடைக்கப் போகிறது. ஆம் குழந்தையே, நீ நழுவவிட்ட மிகப்பெரிய வாய்ப்பு உனக்கே கிடைக்கப் போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன் பிரார்த்தனைகள் அனைத்திற்கும் ஒரு தக்க பதில், ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான கடைசி நேரம் இதுதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் நீண்ட நாளைய போராட்டத்திற்கான நிறைவு காலம் வந்துவிட்டது. ஆம், நிறைவு காலம் வந்தே விட்டது. எல்லாம் சரியாகிவிடும். உன் கர்ம வினைகள் உன்னை விட்டு நெடுதூரம் செல்லும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. ஆம், மாற்றத்திற்கான ஆரம்ப நாள் இன்றேதான். நீ வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் காத்திருப்புக்கான பலனை இரட்டிப்பாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். ஆம் குழந்தையே, இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். உனக்கு என்ன வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன்னை தவிர உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்விற்கு என்ன தேவை என்பதை நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய். ஆனால் உன் வாழ்விற்கு எது தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் என்னாலும் எல்லா நொடியும். என்னுடைய பொக்கிஷத்தை, என் பிள்ளைகளாக உங்களை நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா? நம்பிக்கையாக இரு. உன் அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சந்தேகம் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் நமக்கு எது நல்லது, நம் வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதோ அது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். நம்மிடம் வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை உன் மனதில் தீர்க்கமாக வளர்த்துக்கொள். தீர்க்கமாகவே பதிய வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்தோடு இரு. எதிர்மறையான எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம். உலக நடப்பை நினைத்துப்பார். உலக நன்மையை நினைத்துப்பார். அனைவரையும் சிந்தித்துப்பார்.
நேர்மறை எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ, நேர்மறை எண்ணத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டுதான் இருப்பார்கள். அதைதான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். உன்னுடைய துக்கமான நாட்களிலும் மன போராட்டமான நாட்களிலும் கூட மனதில் நம்பிக்கையோடு, முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடு உன் நாட்களை கடந்து பார். உன்னுடைய தடைகள் அனைத்துமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். ஆம் குழந்தையே, உன்னை மாற்றிக்கொள், உன் மனதை மாற்றிக்கொள், உன் வாழ்வை மாற்றிக்கொள். நிச்சயமாக மாற்றிக்கொள். மாற்றம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. ஏனென்றால் உனக்கு நேரம் மிக நன்றாகவே கூடியிருக்கிறது. நேரம் நன்றாகவே இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் நடக்கத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் சாயப்பா கூறுவதை நன்றாக செவித்து கொடுத்து கேள். அதை பின்பற்றுவது சற்று கடினமான காரியம்தான். ஆனால் பின்பற்றி பார்க்கலாம் தானே? நம்பிக்கையோடு, போராட்டமான எண்ணத்தோடு பின்பற்றிப்பார். நீ தொட்டது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும், வெற்றியாகவே முடியும். தேவையில்லாமல் உன்னையே வருத்திக் கொள்ளாதே, உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என்ன நடந்தாலும், என்னதான் நிகழ்ந்தாலும் உன்னை என் கரம் கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது, மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நமக்காக யாருமே இல்லையே, என்ன செய்வது ஏது செய்வது என்று மறக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக, அம்மாவாக, அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள்.
எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மன நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன். நான் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படவோ அவசியமே இல்லை. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இந்த மூன்றில் ஒன்றை நீ தொட்டிருப்பாய், நிச்சயமாக தொட்டிருப்பாய் என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இதில் நீ தொட்ட எண் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களின் மீது நீ மிகுந்த அன்பாகவும் அக்கறை உள்ளவராகவும் இருப்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. பிரச்சனைகளை எளிதாக கையாள உன்னால் முடியும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். தைரியமிக்கவராக இருப்பாய் நீ. அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் இருக்க விரும்ப மாட்டவே மாட்டாய். தனக்கென ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று உன் மனதில் ஒரு புது நினைவு வந்து கொண்டே இருக்கும். எந்த செயலையும் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு அது வெற்றியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தா, முதலாம் எண்ணை தொட்ட என் பிள்ளையே, உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிதான். என் அன்பு குழந்தா, நீ தொட்ட எண் இரண்டாம் எண்ணாக இருக்கும் பட்சத்தில் படைப்பாற்றல் மிக்கவராக நீ நிச்சயமாக இருப்பாய். மேலும் கற்பனை திறன் உடையவராகவும் கண்டிப்பாக இருப்பாய். கூச்ச சுபாவம் உள்ளவராகவும் இருப்பாய். மற்றவர்களிடம் ஆழமான அன்பையும் நேர்மையான குணத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு பிள்ளையாகவே இருப்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள உன்னை சுற்றி இருப்பவர்கள் தவறும் பட்சத்தில் உன் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ தொட்ட எண் 3ஆக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களிடம் எப்பொழுதுமே வெளிப்படைத்தன்மையாக இருப்பாய். உன் நண்பர்களில் நீதான் சிறந்து விளங்குவாய். ரசனை உள்ளவர்களாகவும் நீ கண்டிப்பாக இருப்பாய். கலை மற்றும் வேடிக்கையான நபராகவும் இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் கனவுகள் எல்லாம் நினைவாகும். அதை நினைவாக்க முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் கனவு நினைவாகி தீரும். நான் அதற்கு உறுதுணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கவலையோ வேதனையோ விரக்தியோ பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன்.